ஆவியின் கனியோ சாந்தம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அதற்கு உதாரணமாக மோசே 40 வருடங்கள் இஸ்ரவேலரை வனாந்திரத்தில் நடத்தி வந்தார். அவர்கள் எத்தனையோ முறை அவரை கோபமூட்டின போதும் முறுமுறுத்த போதும் கோபப்படாமல் சாந்தமாக வழி நடத்தினார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆரம்பத்தில் கோபம் கொண்டு ஒரு எகிப்தியனை கொன்ற மோசே வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்த போது அவருடைய கோப குணம் எல்லாம் மாறி சாந்தத்தை கற்றுக்கொண்டார். அதன்பின் தேவன் அவரை தம் ஜனத்தை நடத்தி செல்லும் தலைவனாக அவரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு மனிதனோ மனுஷியோ சாந்தமாக இருந்தால் அது அவர்கள் முகத்தில் பிரதிபலிக்கும். அவர்கள் பேசும்போது வெளிப்படும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அவர்களின் இருதயம் சாந்தமாக இருந்தால் அவர்கள் முகமே சொல்லும் அவர்கள் சாந்தமுள்ளவர்கள் என்று. சில வேளைகளில் நாம் மற்றவர்களை சரியாக்குகிறோம் என்ற பெயரில் அவர்களை கோபத்தோடு குற்றம் சாட்டி கடினமான வார்த்தைகளை பேசி எப்படியாவது சரியானால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது அவர்களது மனதை கொன்றுவிடுகிறது என்று அறியாமல் செய்கிறோம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று பார்க்கிறோம் அல்லவா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஏனெனில் அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அவரிடத்திலிருந்து இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நாம் கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் வீடுகளில், சபைகளில், சமுதாயங்களில், வேலை இடங்களில் போராட்டங்கள் இருக்காது. மாறாக அமைதியும் இளைப்பாறுதலும் உண்டாகும். அது இல்லாமல் இருப்பதால் தான் எங்கு பார்த்தாலும் இத்தனை பிரச்சனைகள். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் ஆவியின் கனியாகிய சாந்தம் எப்போதும் கிரியை செய்ய கடவது. நாம் அப்படி அமைதியுள்ள ஆவியுடன் சாந்தமாய் இருப்போமானால் அநேகர் நம்மிடம் வருவார்கள். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற சாந்த குணம் நம்மை அலங்கரிக்கட்டும். அதனால் தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமேன். அல்லேலூயா.